சார். அதனால முதலாவதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த மூன்றாவது கேள்வியை பாருங்க. அது எத்தனையாவது திறனண்டு தேர்றார்கள்? இது 20ஆவதா? 20ஆவது அப்படியே பார்த்துக்கணும். ரைட். மூன்றாவதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க. முதலாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கோணம் இருக்குது. இதுல 2 கோடி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 6 இருக்குது. அப்படி என்ன இதுல என்னத்தை கனெக்ட் பண்றாங்க? முதலாவது முக்கோணம் 1 2 2 2 2ஆல பிரிச்சா 1 ஒரு முக்கோணம். இது ரெண்டாவது பாருங்க. 2 3ஆல பெருக்குனா 6 6 2ஆல பிரிச்சா 3 ரெண்டாவது முக்கோணம். அடுத்தது பாருங்க 3 12 12 2ஆல பிரிச்சா 6. சரி, அப்ப இதுல என்ன வர போகுது? 4 5 20 20 2ஆல பிரிச்சா 10 வாரது. இதுல 10 வருது? மூன்றாவது சார். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாவது விடை சரி. இதுல 3 கோடு இருக்கு. முக்கோணம் 3 கோடு 4 கோடு நாற்பக்கல் 5 கோடி இதுல 6 கோடி. பிரச்சனை நிப்பாடி கேளுங்க பிள்ளைல. இத பேர இந்த 5வது எண்கோலம் 6வது எண்கோலம் கண்டுபிடிச்சாங்க. சார் நான் அமிர்தா கண்டுபிடிச்சா. ஓகே, வெரி குட். வேற யாராவது? சார் நான் 9 மாறும் 15 15 12 மட்டும் 20 14 20 6 3 18. இதுல இருந்து 18 கழிச்சோம்னு சொன்னா இதுல 10. ரைட். அடுத்து 6வது எண்கோலை கண்டுபிடிச்சாங்க. சார் நான் கண்டுபிடிச்சேன். ரைட், ஓகே. யார் கண்டுபிடிச்சா? கௌசியம் சொல்லுவாங்க. 6 4 6 4 24 24 அரைவாசி 12 4 8 8 8 அரைவாசி 4. இப்ப எத்தனையால பெருக்குனா வருமென்று பார்த்தா 5ஆல பிரிச்சோம்னு சொன்னா இதுல 6 6 30 30 அரைவாசி 15. அடுத்த கவனிங்க. 3 வட்டங்கள் தரப்பட்டுள்ளது. எண்ணிக்கையில் 2 மடங்கு. 3 2 மடங்கு 6 ரோமன்ல எழுதுனா VI என்று வேறு. 1க்கும் 20க்கும் இடையில இரட்டை எண்களை திரண்டு கேட்கிறாங்க. 9 1 இருந்து 20 வரைக்கும் ஒற்றை எண்கள் 10ம் இரட்டை எண்கள் 10ம் வரும். ஏன்னா அப்படின்னு சொன்னா 20க்கு இடையில் அண்டபடியே 20 வராத. அப்ப விட 9 இல்லாடி எழுதி பாருங்க. 2 4 6 8 10 12 14 16 18 பேர். கதிரைக்கு தளபாடம். கதிரையை மேசையில நாங்க தளபாடம் என்று சொல்ற மாதிரி பானை என்னன்னு சொல்லுவோம். மண்பான். விளையாடுறவர் மைதானத்துக்கு போய் விளையாடுவான்டா. மீனவர் எங்க போவான்? கடலுக்கு. சி கண்ணாடியில பார்க்கக்குள்ள இப்படி தெரியும். F இப்படி தெரியும்டா. P எப்படி தெரியும்? ரெண்டாவது விடை சரி. முகம் பார்க்கும் கண்ணாடியில் தோன்றும் வடிவம். முகம் பார்க்கும் கண்ணாடியில எங்களுக்கு தெரியும் எல்லாமே மாறித்தான் தெரிய போகுது. ஏன்னா அதுல எந்த ஒரு உருவும் நடுவால பிரிக்கக்குள்ள அப்படியே தெரியாது. ஆகவே வழியா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா எந்த விட வேற? ரெண்டாவது விடை சரி. பார்த்தாலும் தெரியும்.
அடுத்தது கவனிங்க. இலங்கை குடியரசானது 1972ஆம் ஆண்டு. ஏன்னா இலங்கையில இந்த ஆண்டுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் பிள்ளைல. 1505 போர்த்துகீசர் வந்தது. 1658 ஒல்லாந்தர் வந்தது. 1796ல 9596ல வந்து ஆங்கிலேயர் வந்தது. 1815ல இலங்கையை முற்று முழுதாக ஆங்கிலேயர் கைப்பற்றியது. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4 இலங்கை சுதந்திரமடைந்தது. 1972ஆம் ஆண்டு முதலாவது குடியரசானது. இந்த ஆண்டுகள் உங்களுக்கு பாடம் இருக்கணும். அதுல என்னென்ன நடந்துட்டு ஞாபகம் இருக்கும். இதுல முதல் 3க்கும் ஷார்ட்கட் போடலாம் ஒரு ஆட்டம். போடலாம் ஒரு ஆட்டம். போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். ஆனா இது உங்களுக்கு தெரியும். அப்ப இலங்கை குடியரசானது 1972ஆம் ஆண்டு என்று சொன்னா 11 கூட்டணும். கூட்டினீங்கன்னு சொன்னா 20ஆம் நூற்றாண்டின் 2ஆம் தசாப்தம். 1972 அது ஏன்னா 8ஆம் தசாப்தமா 20ஆம் நூற்றாண்டின் 8ஆம் தசாப்தம். யாருக்கு பிரச்சனை இருக்கா அந்த கேள்வி? குடியரசு ஆண்டு அடுத்தது பாருங்க. 10 நண்பர்கள் சந்திக்கும் போது ஒருவரை ஒருவர் வணக்கம் கூறினர். 10 நண்பர்கள் சந்திக்கும் போது ஒருவரை ஒருவர் வணக்கம் கூறினா ஒரு ஆள் வணக்கம் சொன்னா அடுத்த ஆளும் என்ன செய்யும்? வணக்கம் சொல்லும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அவருக்கு அவர் சொல்ல மாட்டார். அப்ப இதை எப்படி பார்க்கணும் என்று சொன்னா வாழ்த்து மடல்மாயத்தான் பார்க்கணும். அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா 10ல இருந்து ஒண்டா கழிங்க. ஏன் ஒண்டா கழிக்கணும்? அவர் அவருக்கு சொல்ல மாட்டார். ஏன்னா 10ல இருந்து அவருக்கு சொல்லாபடியா கழிக்க வேண்டாம். மிச்சம் 9 பேருக்கு அவர் சொல்லுவார். அப்ப 10 பேர் தங்களை விட்டு போட்டு மற்றாக்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப 19 9 வாழ்த்து மடலுக்கு மாறி பாத்தீங்கன்னா சரி. 15வது கேள்வியை பாருங்க. இதுல வேறுபட்ட ஒரு கேட்டிருக்கிறான். 2வது விடை சரி. ஏனென்றா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 2வதுல இந்த கோடு ஒன்று இல்லை. பாதையொன்றில் இரு கம்பங்களுக்கு இடையே 3 கொடிகள் பறக்க விடப்பட்டுள்ளது. அப்பாதையில் 15. எங்களுக்கு தெரியும் நேர் வரிசை என்றால் கொடியின் எண்ணிக்கையை விட இடைவெளி ஒன்று குறையும். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 15. 15ல இருந்து ஒன்றை கழிச்சீங்கன்னு சொன்னா 14 இடைவெளி. ஒரு இடைவெளியில 3 கம்பம். 3ஆல பெருக்கி விட்டீங்கன்னா விடவே. அல்லது 15 கம்பம் வேண்டா 15 3ஆல பெருக்குனீங்கன்னா 45 வரும். அதுல இருந்து 3 கொடியை கழிச்சு விடும். அதை விட இது உங்களோட கைய பாருங்க. 5 தூண்டு இருக்கும், 4 விரல் இருக்கு. சாரி, 4 இடைவெளி இருக்கும், 5 தூண்டு இருக்கு. கீதாவிலும் மாலா உயரம் கூடியது. கீதாவிலும் மாலா உயரம் கூட. அப்ப கீதாவுக்கு சோட்டா போட்டோம்னு சொன்னா மாலாக்கு கொஞ்சம் உயரமா போடுறது. மாலாவிலும் ராணி உயரம் கூடியது. மாலா உழவுக்கு இருப்பான்னு சொன்னா ராணி அவையை விட உயரம் கூட. இதுல உயரம் குறைந்தவர் யாருன்னு கேட்டா கீதா. 1 கிலோ பஞ்சும் 1 கிலோ இரும்பு குண்டும் எது நிறை குறைந்தது? ரெண்டும் சமன். இதுல யாருக்கு குழப்பம் இருக்கா? அது பஞ்சு தானே வெயிட் குறைய, இரும்பு ரெண்டு. யாரா யோசிக்கிறீங்களா? மகள் கவனிச்சு கொள்ளுங்க. அது 1 கிலோ பஞ்ச். இந்த பஞ்சை விட்டு போட்டு 1 கிலோ பாருங்களேன், இரும்பை விட்டு போட்டு 1 கிலோ பாருங்களேன். அப்ப 1 கிலோக்கு 1 கிலோ சமம் தாரு. ரெண்டும் சமம். அடுத்த கவனிங்க.
குமார் ரவி ஆகியோரின் நிறைகளின் கூட்டுத்தொகை 130 ஆகும். ரவி மோகன் ஆகியோரின் கூட்டுத்தொகை 180 ஆகும். குமார் மோகன் நிறைகளின் கூட்டுத்தொகை எவ்வளவு என்று கேட்கிறான். இதுல என்ன செய்யணும்னா குமார் நிறைய காண்றேன்னு சொன்னா குமார் மோகன் குமார் ரவி இதுல நாங்க 2 பேர் இது ரெண்டையும் கூட்டலாம். 150ஐயும் 150ஐயும் கூட்டுனா யார் யார வருமென்று பாருங்க பிள்ளைகள். குமார் ரவி திருப்பி ரவி திருப்பி மோகன் இவ்வளவு மேல போகுது இல்லையா? இவ்வளவு பேர் அது 2 கூட்டணிகள் என்று சொன்னா 80 280 பேர். இதுல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? கடைசியா வந்ததை கழிக்க போறோம். குமார் மோகன்றதை கழிக்க போறோம். குமார் மோகன்றது எவ்வளவு? 140. 140 கழிச்சோம்னு சொன்னா 4 140. இது யாரு? இந்த 2 ரவிட இருந்தா 140. அப்ப அதை 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா பிள்ளைகள் ரவிட வெயிட்ட கண்டுபிடிக்க 70 கண்டுபிடிக்கணும். இப்ப ரவிட 70 130ல இருந்து 70 கழிச்சா குமார் 60. குமார் 60 குமார் 60 போடுங்க. 60 போட்டா 60ல இருந்து 140 கழிச்சா இவர் 80 கிலோ. இவர் 80 கிலோன்னு சொன்னா 180ல இருந்து 80 கழிச்சா இவர் 70 கிலோ. இப்ப குமாரி நிறையாதுன்னு கேட்டா 60 கிலோகிராம். மூவரினதும் நிறைகள் கூட்டுத்தொகை கேட்டா 80 70 60. 80 70 150. 180 600 கூட்டி விட்டா 210 கிலோ. யாருக்கு பிரச்சனை இருக்கா? 2 அதாவது 2 சோடிய கூட்டி போட்டு ஒரு சோடியோட வெட்டு இருந்தா சார் 19 எனக்கு புரியல. கவனிச்சு கொள்ளடா. இங்க கவனிச்சுக்கோ. இந்த இருக்கிற கவனிச்சுக்கோ. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சோடி அதாவது இவங்க 2 பேர் வெயிட் தான் 130. இவங்க 2 பேர் வெயிட் தான் 150. இந்த 130ஐயும் 180ஐயும் கூட்டித்தான் 280 வந்துருக்கு. இது விளங்குதா? அதான்டா இந்த ஆளி இருக்கிறடா. ரவி இந்த ரவி இந்த வாரார், மோகன் இந்த வாரார். உங்களோட 4 பேர் வெயிட் தான் 280. இங்க கீழே பாரு குமாரும் தந்திருக்குது. அது எவ்வளவு 140 தந்திருக்குது. அப்ப இங்க குமார மோகன்றதுக்கு 140 போட்டு 280ல இருந்து 140 கழிச்சா 140 வேற. 140 யாரு? 2 ரவித. 2 ரவித 140 140 2ஆல பிரிச்சா ஒரு ரவிதத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரு ரவி 70. ஒரு ரவி 70 நான் கண்டுபிடிச்சோம்னு சொன்னா இது 70 நான் கண்டுபிடிச்சோம்னு சொன்னா 130ல இருந்து 70 கழிச்சா குமார் 60. குமார் இது 60 140ல இருந்து 60 கழிச்சா இவர் 80. இப்ப குமார் நிறைய எவ்வளவு கேட்டா 60. 30 மூட்டையும் கூட்டி விட்டா சரி. புரிஞ்சுது சார். அது 2 கூட்டி அதாவது 2 சோடிய கூட்டிட்டு ஏதாவது 2 சோடிய கூட்டி போட்டு ஒரு சோடியோட வெட்டுனா சரி. இதை பாருங்க. 3ஐ ஒரு கூட்டமாக வகைப்படுத்தலாம். 3 ஜனவரில 31 நாள், மார்ச்ல 31 நாள், மேயில 31 நாள், ஏப்ரல்ல 30 நாள், ஜூன்ல 30 நாள். அப்ப வேறுபடுறது பிப்ரவரியா இருக்கு.
இது பாருங்க மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர் நிறைய தூரத்தை அளக்கிறது. கிலோகிராம், கிராம் நிறைய அளக்கிறது. அப்ப அதுல வேறு வர்றது லீட்டர். முதலாவது கதிரையோட டைரக்டா கனெக்ட் ஆகிறது என்ன? மீசை. பட்டத்தோட விளையாட்டு பொருள் இந்த பம்பரம். 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 அடுத்த பாருங்க, ஒரு வீதியில் 5 மீட்டர் இடைவெளியில் கம்பங்கள் நடப்பட்டுள்ளன. அவ்வீதியில் 20 கம்பங்கள் என்று சொன்னா எத்தனை இடைவெளியா இருக்கு? 20 கம்பங்கள் என்று சொன்னா உண்ட கழிச்சம் என்று சொன்னா 19. 19 ஒரு இடைவெளி 5 5ஆல பெருக்கி விட்டோம்டா விட சமச்சீர் அச்சு கூட இருக்கிறது. தமிழ் பாட புத்தகத்தில் முடிக்கிறான் 185ஆம் பக்கம், தொடங்குறான் 101ஆம் பக்கம். அந்த 101ஆம் பக்கமும் அவன் வாசிக்கிறான். அதால இந்த கழிச்சிட்டு முடிகிறதுல இருந்து தொடங்குறத கழிச்சு போட்டு வார விடையோட இந்த 101ஆம் பக்கத்தை நான் கழிக்கிற படியினால உண்ட கூட்டணும். அப்ப 85. இதுல தாள்கள் எத்தனை கேட்டா இத 2ஆல பிரிச்சு போட்டு மீதி வந்தா அதோட உண்டா கூட்டம். நேற்று சொல்லி போகிறேன். பந்தயம் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை கொண்டு ஆக்க முடியாதது பதமாக்கலாம், பயமாக்கலாம், தடயமாக்கலாம். பீன்ற எதிர்பக்கம் கேட்கிறாங்க. இதுக்கு எப்படி என்ன தெரியும்? கொண்ட விட்டு ஜாயின் பண்றது. பிக்கு எதிர்பக்கம் சி, ஏக்கு எதிர்பக்கம் டியை விட்டு இணைச்சா இ. பெட்டியில் காணப்படும் கிரிக்கெட் மட்டைகளின் அரைவாசி பங்கு எத்தனை? 2, 4, 6, 8, 10, 12 அரைவாசி 71 ஒளிரும் நேரம் 5 நிமிடங்கள் ஆகும். விழா ஒன்றிற்கு 5 ஒரே அளவான மெழுகுவர்த்திகள் ஒரே நேரத்தில் ஒளிர விடப்பட்டா அதுக்கு 5 நிமிஷம் தான் எடுக்கும். 5 நிமிஷம் தான். ஒரே நேரத்துல இங்க வைக்கிறபடியா ஒன்றொன்றுக்கு 5 நிமிஷம் எடுக்கும். இது அந்த முட்டை கேள்வி மேட்டர். ஒரு முட்டை வைக்க 5 நிமிஷம் உண்டா, 100 முட்டையை அதே பாத்திரத்துல வைக்க 5 நிமிஷம் தான் பிடிக்கும். குமாரிடம் பந்தும் தொப்பியும் உண்டு, ரவியிடம் மணிக்கூடும் தொப்பியும் உண்டு. இருவரிடம் உள்ள பொருள் என்ன? வேட்டை மாற தொப்பி. 999க்கு முன்னுக்கு 998 வரும், பின்னுக்கு 1000 வரும். விடை முதலாவது சரி. இதுல குறைந்த டைம்ல ஒரு நாள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிப்பார். அப்ப சந்திரன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லையா? குமார் செகண்ட், சேர் 3ஆம் இடத்தை பெறுவார். மோகன் 4ஆம் இடத்தை பெறுவார். இவருக்கு எத்தனையாவது இடம் கொடுக்கலாம்? பிரசாந்தனுக்கு. அவருக்கு பிளேஸே இல்ல. ஏனென்றா அவர் நடந்தாவது போட்டியை முடிச்சிருந்தா தான் 5ஆவது பிளேஸ் கொடுக்கலாம். அவர் முடிக்கலன்றபடியா அவருக்கு பிளேஸ் இல்லை. அப்ப இதுல முதலாவது வெற்றி கம்பத்தை முதலில் அடைந்தவர் சந்திரன். இறுதியாக அடைந்தவர் யாரு? மோகன். பிரசாந்தன் வராது என்றால் போட்டியை முடிக்கல, வெற்றி கம்பத்தை கிட்ட போகல. சரியா? போட்டியை நடந்தாவது அல்ல தவண்டாவது முடிக்கிறோம். விளங்கிட்டதோ? சரியாக எழுதப்பட்ட வாக்கியத்தை தெரிவு செய்ய. இதுல இது பிள்ளை, இருந்ததுன்றது பிள்ளை, மரத்தில் என்றது பிள்ளை. ஆவி சரியான உடையது. அடுத்தது பாருங்க. வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் வரையில் எத்தனை முறை வடக்கு நோக்கி? வீட்டிலிருந்து பாடசாலைக்கு போக்குள்ள வடக்கு நோக்கி சென்ற தடவைகள் மேல் நோக்கி அம்புக்குறிவாகிறது. 1, 2, 3, 4,
ஐந்து. இதுல பாருங்க, நான் ஓடருக்கே சொல்றேன். முதலாவது கிழக்கு நோக்கி போவார், பிறகு வடக்கு, திருப்பி கிழக்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு, கிழக்கு, கிழக்கு, தெற்கு, கிழக்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு. அப்ப இதுல வடக்கு நோக்கி சென்ற தடவையில் எத்தனை முறை தெற்கு நோக்கி போயிருக்கிறார்? 1, 2, 3, 4. 4 தடவை. இதுல வலப்பக்கம் இடப்பக்கம் கேட்டா என்ன செய்யறது? உள்ள வாரதெல்லாம் வலது பக்கம், வெளியில வாரதெல்லாம் இடது பக்கம். எனும் இலக்கங்கள் ஆகிய எழுத்துக்கள் முறையே பயன்படுத்தப்படல. இதனை கருத்தில் கொண்டு முறை என்று சொல்றான். இப்ப 1க்கு இது, 2க்கு பி, 3க்கு இப்படி முறையே பயன்படுத்திடுவாங்க. இதனை கொண்டு எழுதக்கூடிய மிகப்பெரிய மூவிலக்கண் 9, 8, 7 இருக்க போது மிகப்பெரிய இலக்கம். மிகச்சிறிய மூவிலக்க எண் 1, 0, 2 இருக்க போகுது. அப்ப கழிச்சியல் என்று சொன்னா 5, 8, 8. ஆகவே 8க்குரியது செட், டபுள் செட். சொல்லுங்க. 3வது விடை செட். யாருக்கு டவுட் இருக்கா அந்த கேள்வி? இல்ல. அடுத்த கவனிங்க. நெருங்கிய தொடர்புள்ளது இல்ல நெருங்கிய தொடர்புள்ளது எதென்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 2 ஆமைக்கு தான் நெருங்கிய தொடர்பு. என்ற 2மே ஆமை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது 2க்கும் அவ்வளவு கனெக்ஷன் இல்லை, இது 2க்கும் அவ்வளவு கனெக்ஷன் இல்லை. 3வது ஒளியத்தாரம். வேறுபட்ட உருவை தெரிவு செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த விட வேறு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெண் குயில். ஏன்னா மற்றெல்லாம் பறக்கும், இது பறக்காது. இதுல வேறுபட்ட இதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாம் பூச்சி தான். இதுக்கு 8 கால், இதுக்கு 6, இதுக்கு 6. அடுத்த கவனிங்க. முதலில் தரப்பட்டதோட நெருங்கிய தொடர்பு இருக்கிறது சங்கு. இல்ல முதலாவதுதான் கையால அடிக்கிறது, இது வாயால ஊதுறது காற்று கருவி, இது காற்று கருவி. இதோட தொடர்பானது இது மீன் தொட்டு. இந்த 6 கேள்வியோட நாங்க முடிச்சு கொள்வோம். நாளைக்கு உங்களுக்கு சரியா தொடங்கும். அதே ஐடி ஒவ்வொரு நாளும் போடுறாரு. அதே ஐடி நான் போடுறேன்டால போட்டு விடுறேன்.